ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கார சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு பூண்டு நம்ம நிறையா சேர்த்துக்கலாம். அதுக்கு இப்போ மிளகா நம்ம எப்போதும் சேர்க்குறதோட ஒரு மிளகா எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும், அதுவும் சேர்த்துக்கலாம். தக்காளி நான் பழுத்த தக்காளியாக 2 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கல்லுப்பு சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். இப்போ இதெல்லாம் நம்ம பச்சையாக தான் அரைக்கிறோம், அதனால் நம்ம இதை நல்லா வணக்கணும். அதுக்கு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் கடுகு உளுந்து போட்டுடலாம். அது பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுடலாம். இப்போ அதுவும் பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த நல்லா கொதிக்கணும். நம்ம ஊற்றிருக்க தண்ணியெலாம் இஞ்சி கெட்டியாகணும் சட்னி, அந்தளவுக்கு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா இந்தளவுக்கு கெட்டியாகிடுச்சு சட்னி. நல்லா ரெட் கலரில் தகன்னு நல்லா காரமாக சுருக்குன்னு இருக்கும். இது இட்லி தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்லாம். நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.